Hi handsome and beautifuls, welcome to Voice Over Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, மனுஷங்க மாதிரியே நெருப்பு, நீர், மரம், மேகம் இதுக்கெல்லாம் ஜாதி பிரச்சனை இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி வேற ஒரு ஜாதி பொண்ணை வேற ஒரு ஜாதி பையன் லவ் பண்ணா அந்த உலகத்துல என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஃபேண்டசி அனிமேஷன் ஃபீல் குட் மூவியா சொன்ன படம் தான் எலிமெண்டல். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல கடலுக்கு நடுவுல இருந்து ஒரு போட்டு தீ பிடிச்சிட்டு வருது. கிட்ட வரும்போது தான் தெரியுது அது மனுஷ உருவம் கொண்ட நெருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு கப்பிள்ஸ். இவங்க தான் நம்ம படத்துல வர ஹீரோயினோட அம்மா அப்பா. ஒரு ப்ளூ கலர் லேண்டர் லைட்டோட துறைமுகத்துல வந்து இறங்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால எல்லா இடத்தையும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உண்மை என்னன்னா பாக்குற நமக்கு தான் ஆச்சரியமா இருக்குது. அந்த துறைமுகத்துல நிறைய கப்பல் வருது. ஒரு கப்பல்ல இருந்து பெருசா மரங்கள் வருது. இன்னொரு கப்பல்ல இருந்து தண்ணி கொட்டுது. அந்த தண்ணியில இருந்து மனுஷ உருவத்துல நீர் மனிதர்கள் உருவாகி போறாங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு இனம் இருக்கு, அதான் மேக மனிதர்கள். மனித உருவம் கொண்ட மேகங்கள். இப்ப மொத்தம் 4 இனங்கள் இருக்கு. நெருப்பு இனம், நீர் இனம், மர இனம், மேக இனம். இப்ப இவங்க வந்து இறங்கின சிட்டி பேரு தான் எலிமெண்ட் சிட்டி. இந்த எலிமெண்ட் சிட்டில நீர், மரம், அப்புறம் மேக இன மக்கள் அதிகமா இருப்பாங்க. நெருப்பின மக்கள் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அந்த சிட்டியே ரொம்ப மாடர்னாவும் அதே சமயம் பசுமையாவும் இருக்கு. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர், மரம், மேக இன மக்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த சிட்டியை உருவாக்கி இருப்பாங்க. ட்ரெயின் கூட பாத்தீங்கன்னா தண்ணியில தான் போகுது. ஊருக்கு வந்து அந்த கப்பல்ஸ் ட்ரெயினை பிடிச்சி ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு போறாங்க. அப்ப ட்ரெயினோட அதிர்வுல நீர் மனிதர்கள் மேல இருந்து இவங்க மேல தண்ணி பட்டுடுது. நெருப்பு மேல தண்ணி பட்டா உடனே இவங்களுக்கு காயமாகிடும். அப்ப அதை சரி பண்ண 2-3 மரக்கட்டையை சாப்பிடுறாங்க. உடனே காயம் சரியாகிடுது. ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டுக்கு வீடு தேடுறாங்க. அப்ப யாருமே இவங்களுக்கு வீடு தர மாட்டாங்க. ஏன்னா இவங்க நெருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. இது கூட ஹீரோயினோட அம்மா பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. அப்போ ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேயே தங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஒரு அழகான பெண் குழந்தையும் இவங்களுக்கு பிறக்குது. நாட்கள் ஓட ஓட அந்த குழந்தையும் வளருது. இவங்க அந்த இடத்துலயே ஒரு ஃபயர் ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றாங்க. அந்த சின்ன குழந்தை தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க அப்பா கூடவே சேர்ந்து கடைக்கு ஒத்தாசையா இருக்கிற ஹீரோயின், உனக்கு எப்ப தகுதி வருதோ அப்ப இந்த கடையை உனக்கே நான் கொடுத்துருவேன்னு அடிக்கடி ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா சொல்லி வளர்க்குறாரு. நாட்கள் ஓட ஓட இவங்க கடையை சுத்தி இப்ப நிறைய நெருப்பு இன மக்கள் வந்து செட்டில் ஆகுறாங்க. கூடவே இவங்களோட பிசினஸும் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நெருப்பு இனத்தை சேர்ந்த 2 சின்ன பசங்க கடைக்கு வரானுங்க. வந்த சுகர் கிளாஸ் வேணும்னு சொல்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நெருப்பை ஊதி வந்த பசங்க உருவத்திலேயே கிளாஸ் டிசைன் பண்ணி கொடுக்குறான். அந்த பசங்க போன அப்புறம் இன்னும் 2 நீர் மனுஷங்க கடைக்கு வராங்க. ஹீரோயினோட அப்பாக்கு நீர் இனத்தை பார்த்தாலே பிடிக்காது. ஜாதி வரி பிடிச்சவர் மாதிரி. சோ அவர் நம்ம ஹீரோயினையும் அப்படியே வளர்க்கிறாரு. அந்த 2 நீர் மனுஷங்களையும் ஹீரோயின் சத்தம் போட்டு துரத்திடுறா. இதை பாக்குற அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படியே நாட்கள் போகுது. ஹீரோயினும் நல்லா வளர்ந்துடுறா. அவங்க அப்பாவுக்கு வயசானதுனால முன்ன மாதிரி இப்ப எல்லா வேலையும் செய்ய முடியல. சீக்கிரமாவே டயர்டும் ஆகிறாரு. சரி நீ கடையை பார்த்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. என்னதான் அவ கடையை நல்லா பார்த்துக்கிட்டோம்னு நினைச்சாலும் ஹீரோயினுக்கு அடிக்கடி கோவம் ரொம்ப அதிகமாவே வரும். கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம கோவத்துல கத்திடுறா. அப்ப அவங்க அப்பா வந்து தான் நிலைமையை சமாளிச்சு அவளை கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு நாள் வேற ஒரு கஸ்டமர் கிட்ட ரொம்ப கோவப்பட்டு கத்துறா. அந்த பிரச்சனையில கடையில இருக்கிற கண்ணாடி ஒண்ணு உடைஞ்சு போகுது. அப்பயும் அவங்க அப்பா தான் வந்து சமாளிக்கிறாரு. இந்த கடையை அவங்க அப்பாவுக்கு அப்புறம் நாம தான் பாத்துக்கணும்னு ஹீரோயினுக்கு ஆசை இருந்தாலும் அவளோட கோவத்தினாலேயே எதுவுமே சரியா வர மாட்டேங்குது. உடஞ்சு போன எல்லா கிளாஸையும் உருக்கி மறுபடியும் அதை அழகா பழைய டிசைன் மாதிரியே செஞ்சு ஃபிட் பண்ணிடுறா நம்ம ஹீரோயின். ஹீரோயினோட அப்பாக்கு வயசு அதிகம் ஆனதுனால அடிக்கடி டயர்ட் ஆகிறாரு. நம்ம ஹீரோயினும் அப்பாக்கு சீக்கிரம் ரெஸ்ட் கொடுக்கணும், கடையை ஃபுல்லா நாமளே பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க அப்பா வழக்கம் போல நீ எப்போ ரெடி ஆகுறியோ அப்போ உனக்கு இந்த கடையை சொந்தமாகும்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன மாதிரி சீக்கிரமா உன்னால டெலிவரி பண்ண முடியுமான்னு விளையாட்டுக்கு கேட்க அதுக்கு ஹீரோயின் நான் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினோட அம்மா ஜோசியம் பாக்குறவங்க 2 ஊதுவத்தியை நிக்க வச்சு வந்த கப்பிள்ஸை ஏத்த சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து வர புகையை வச்சு ஜோசியம் சொல்லுவாங்க. அதே சமயம் டெலிவரிக்கு போன நம்ம ஹீரோயின் சொன்ன டைம்குள்ள டெலிவரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தா அவங்க அப்பா டயர்ட்ல தூங்கிறாரு. ஹீரோயின் வந்து சத்தத்தை கேட்டு முழிக்கிறாரு. சரி நாளைக்கு முக்கியமான நாள், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நாளைக்கு ஒரு நாள் கடையை நீயே பாத்துக்கிறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ண தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆகிற ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களால கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி ஓடி போய் அவங்க பேஸ்மெண்ட்ல கத்தி தன்னோட கோவத்தை அனலா கக்குறாங்க. கோவம் ஒரு வழியா தணிஞ்சிடுது. ஆனா அங்க இருக்கிற ஒரு வாட்டர் பைப் ரிலீஸ் பண்ண ஹீட்டால டெம்பரேச்சர் தாங்காம வெடிக்குது. அதுல இருந்து தண்ணி கொட்டுது. ஹீரோயினும் நெருப்பு இனங்கிறதுனால அந்த பைப்பை உருக்கி ஓட்டையை எப்படியோ அடிச்சிடறான். தண்ணியும் எப்படியோ நின்னு போயிடுது. ஆனா பேஸ்மெண்ட் ஃபுல்லா இப்ப தண்ணி நின்னுட்டு இருக்கு. அப்போ அந்த தண்ணி மேல ஒரு போட்டோ நகர்ந்து வருது. என்னடான்னு உத்து பார்த்தா ஒரு நீர் மனிதன் அந்த தண்ணியில இருந்து வெளியே வரான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நான் பாக்குற ஹீரோயின் நீ யாரு, முதல்ல நீ வெளியே போன அவங்க கிட்ட சொல்ல. அப்ப நான் தான் இந்த சிட்டியோட இன்ஸ்பெக்டர், நீங்க வச்சிருக்க பைப் எல்லாம் கண்டிஷனாவே இல்ல, சோ நான் உங்களுக்கு ஃபைன் போட போறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இது எல்லாமே எங்க அப்பா அவர் கையாலே உருவாக்குனதுன்னு சொல்ல, அப்ப எந்த பர்மிஷனும் ரூல்ஸையும் மதிக்காம அவரே கட்டியிருக்காரா, அப்படின்னா இந்த கடையவே நான் க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்றான். அப்படி மட்டும் பண்ணிடாத, நாம எப்படியாச்சும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ ஒரு சாதுவான ஆளுங்கிறதுனால நெருப்பு இனத்தை சேர்ந்த ஹீரோயின் ஹீரோவை தடுக்க வர ஹீரோ எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போக இதை அவங்க அப்பா பாத்துட்டாரு. ஹீரோ அங்கிருந்து ஓடி போய் ஒரு ட்ரெயின்குள்ள ஏறி சிட்டிக்குள்ள போயிடுறான். ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ட்ரெயின்லயே பின்னாடியே போறான். எப்படியாச்சும் அவன் எழுதின சார்ஜ் ஷீட்டை எடுத்து
எடுத்துடணும்னு திருட போக, ஆனா ட்ரெயினை விட்டு ஹீரோ போயிடுறாப்ல. தொடர்ந்து போற ஹீரோயின் நிறைய சாகசங்களை பண்றாங்க. எப்படியாச்சும் சிட்டி ஹாலுக்கு ஹீரோவை போக விடாம தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ உள்ள போய் சார்ஜ் ஷீட்டையும் அனுப்பிடுறான். அப்ப ஹீரோயின் அந்த கடை எங்க அப்பாவோட கனவுன்னு சொல்லி வருத்தப்பட, அதை கேட்டு ஃபீல் பண்ற ஹீரோ, இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல, சரிவா எப்படியாச்சும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்க்கு போய் இந்த காரணத்தை சொல்லி சார்ஜ் ஷீட்டை வித்ரா பண்ணிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அங்க போய் அந்த ஆபீசரை பார்க்கலான்னு ரூம்குள்ள நுழைஞ்சா ரூம் ஃபுல்லா ஒரே செடியா இருக்கு. அந்த ஆபீசர் ஒரு மரம் இனத்தை சேர்ந்தவர் போல. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ உண்மையை சொல்ல பாக்குறான். ஆனா ஹீரோயின் அதை சொல்ல விடாம தடுக்க பாக்குறான். ஹீரோ பேச பேச கோவப்படுற ஹீரோயின் அந்த இடத்தையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறா. இதனால காண்டாகிற அந்த ஆபீசர் கேஸை மெயின் ஆபீஸ்க்கு அனுப்பிடுறான். கோவமான அந்த ஆபீசர், உன்னோட கடையை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன செய்யறனே தெரியாம கடைக்கு வந்து பார்த்தா பேஸ்மெண்ட்ல இருக்கிற எல்லா பைப்பையும் தண்ணி இப்போ ஒழுவிட்டு இருக்கு. அதை அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயின் தன்னோட கோவத்தால தான் இப்படி பைப்பெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னு உண்மையை சொல்லாம இதெல்லாம் பண்ணது அந்த நீர் மனிதன் தான் போய் சொல்லிடுறான். இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்பவும் டென்ஷன் ஆகிறாப்ல. அப்ப அவங்க அம்மா, நம்ம எவ்வளவோ கடந்து வந்திருக்கோம், அது மாதிரி இதையும் நம்ம கடந்து வருவோம்னு பிளாஷ்பேக்கை சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் நெருப்பின மக்கள் வாழ்ற இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய புயல் வந்து இவங்க வாழ்ற அந்த வீட்டை பயங்கரமா சேதமாக்கிடுது. அப்ப ஹீரோயினோட அப்பா, நம்ம எப்படியாச்சும் வேற ஊர் போய் பொழைச்சிக்கலாம்னு முடிவு பண்றாரு. அதனால அவர் நம்புற அந்த ப்ளூ ஃபிளேமை ஒரு லாந்தர் லைட்ல எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சிட்டியை நோக்கி கிளம்பி வராங்க. இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீன். இதை கேட்கிற ஹீரோயின், எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றா. சரி, கடையை க்ளோஸ் பண்ண விடாம எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கிற ஹீரோயின் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசரை பார்த்து பேசலாம்னு போறா. ஆபீசர்ஸ் எல்லாம் பாஸ்கெட் பால் மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. அங்க போய் அவங்கள நம்ம பார்க்கலாம்னு ஹீரோ கூட்டிட்டு போறோம். அந்த கேம் மேகையின மக்கள் விளையாடுற பாஸ்கெட் பால் கேம் போல. அங்க அந்த ஆபீசரையும் போய் பாக்குறாங்க. ஆனா அந்த ஆபீசருக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் போல. இவங்களை கண்டுக்காம மேட்ச்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்பயும் ஹீரோயின் அவங்கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றா. வாக்குவாதமாக வழக்கம் போல டென்ஷன் ஆகி ஹீரோயின் கத்துறா. அதே நேரம் அப்ப கேம்ல ஒரு பிளேயர் சரியா விளையாடாம போக நம்ம ஹீரோ அந்த பிளேயருக்கு உற்சாகம் கொடுத்து எல்லா கிரௌடையும் அந்த பிளேயருக்கு சப்போர்ட் பண்ற விதமா மாத்திடுறாப்ல. அதனால அந்த பிளேயரும் உற்சாகம் அடைஞ்சு கேமை நல்லா விளையாடி மேட்சையும் வின் பண்ணிடுறான். இதை நோட் பண்ற நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இனம் புரியாத அன்பு வருது. மேட்ச் வின் பண்ணதுனால அந்த ஆபீசர் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா சொல்றாப்ல. தண்ணி எப்படி உங்க வீட்டுக்கு திடீர்னு அதிகமா வந்துச்சுன்னு கண்டுபிடிங்க, அதை எப்படியாச்சும் ஒரு வாரத்துக்குள்ள சரி செய்யுங்க, இல்லன்னா கடையை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாப்ல. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப ஹீரோ, நான் தண்ணீர் வடிகால் கிட்ட எக்ஸ்ட்ரா தண்ணி எங்கிருந்து வருதுன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தண்ணியில துருப்பிடிச்ச ஸ்மெல்லும் எண்ணெயும் இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி தண்ணி என்ன அடிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கிற பைப்புக்கு என்ன கொண்டுட்டு வந்துச்சுன்னு சொல்றான். அப்ப அந்த வடிகால நம்ம தொடர்ந்து போனா தண்ணி எங்க லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோயின் சொல்ல, சரி போலான்னு ஒரு தார்பாய பலூன் மாதிரி ரெடி பண்ணி பறந்து போறாங்க. அப்ப கீழே ஒரு மலர் பூங்காவை காட்டுற ஹீரோயின், அங்க ஒரு அரிய வகை பூ இருந்துச்சு. எனக்கு அந்த பூனா ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்கலான்னு சின்ன வயசுல எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போனாரு. ஆனா நாங்க நெருப்பின மக்களுங்கிறதுனால எங்களை உள்ள விடல. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளட் வந்து அந்த பூங்காவே மொத்தமா மூழ்கிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படுறான். நாங்க நெருப்பின மக்களுங்கிறதுனால இந்த சிட்டில இது மாதிரி நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் எனக்கு கோவம் டக்கு டக்குன்னு வந்துடுதுன்னு சொல்றான். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு வழியா வடிகாலோட எண்டுக்கு வந்துடுறாங்க. அங்க செவுரு உடஞ்சிருக்கிறதையும் பாக்குறாங்க. கப்பல் வரும்போது வர உபரி நீர் தான் இந்த உடஞ்ச செவுரு வழியா வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தண்ணி திடீர்னு அதிகமா வர இதை ஸ்டாப் பண்ணணும்னு ஹீரோயின் ஹீரோவும் கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்கிற மண்ணு மூட்டை எல்லாத்தையும் தண்ணி வர இடத்துல அடுக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஓட்டையை அடைச்சிடுறாங்க. அப்ப ஹீரோ, இப்போதைக்கு இங்க தண்ணி வராம காப்பாத்திட்டோம், நான் சீக்கிரமா எங்க டீமை வச்சு இந்த இடத்த சரி செஞ்சிடறேன்னு சொல்லிடுறாப்ல. சரின்னு ஹீரோயின் லைட்டா சிரிக்க, ஹீரோ நாம நாளைக்கு 3 மணிக்கு வெளியே போலான்னு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயின் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா அடுத்த நாள் கரெக்டா 3 மணிக்கு நான் டெலிவரிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே கிளம்ப, மோப்பம் பிடிச்ச லவ் இருக்கா இல்லையான்னு ஜோசியம் சொல்ற ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் மேல லவ் ஸ்மெல் அடிக்குதுன்னு டவுட் பண்றாங்க. சொன்ன மாதிரி ஹீரோயினும் ஹீரோ கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றா. இதனால ஹீரோயினுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது. நாம வேற இனத்தை சேர்ந்த ஒருத்தனை லவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வரும்போது அவங்க கடை வந்துடுது. கடைக்கு வர ஹீரோயின் அவங்க அப்பாவை பத்தி நினைச்சோன்னே சோகமாகிடுறான். இப்ப நான் அடுத்த நாள் கடையில திடீர்னு ஒரு பைப்பு உடஞ்சிடுது. அந்த பைப்பை சரி பண்றாங்க. அதே சமயம் ஹீரோயினுக்கு யாரோ பூச்செண்டு அனுப்பியிருக்காங்கன்னு பார்சல் வருது. பார்த்தா அதுல நம்ம ஹீரோ தான் வரான். ஒரு சோகமான நியூஸ் இருக்கு, எங்க டீம் மெம்பர்ஸால அந்த ஓட்டையை சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிறா. அப்ப கரெக்டா ஹீரோயினோட அப்பா அங்க வந்துடுறாப்புல. இவன் தான் நம்ம கடையை நாஸ்தி பண்ணணும்னு கேட்க, இல்ல நான் ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். ஓ அப்படியா, நீ கடைக்கு கூட்டிட்டு வந்து நெருப்பை திங்க சொல்றாப்புல ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினுக்காக அதை கஷ்டப்பட்டு ஹீரோவும் சாப்பிட்டுறான். இருந்தாலும் அவங்க அப்பா இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. நீரின மக்கள் நம்மளை அழிக்க தான் பாக்குறாங்கன்னு கோவப்படுறாரு. ஹீரோ அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாப்புல. ஹீரோயினும் அவங்க அப்பா அப்படியே சமாதானப்படுத்திடுறான். அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் பீச்சுக்கு போய் அங்க இருக்கிற மணலை மூட்டையா ரெடி பண்றாங்க. அப்ப ஹீரோ, உங்க அப்பா கிட்ட பேசாம நீ உண்மையை சொல்லிடு, உன்னோட கோவத்தினாலதான் அந்த பைப் எல்லாம் வெடிச்சது, அதனாலதான் எல்லா லீக்கேஜ் ப்ராப்ளமும் வந்துச்சுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு, அவர் புரிஞ்சுப்பாருன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், எங்க அப்பா எப்பயோ ரிட்டையர் ஆகிருக்கணும், ஆனா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரோட குடும்பத்தை விட்டுட்டு எங்களுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, அந்த கடை தான் அவருக்கு எல்லாமே, இப்படி இருக்கும்போது நான் போய் என்ன சொல்லுவேன்னு வருத்தப்படுறான். இதனால அவரோட
கடற்கரையோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக ஹீரோயினோட ஹீட் பட்டு அங்க இருக்கிற பீச் மணல் கிளாஸா மாறிடுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே செவரு உடஞ்சு போன இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா மணலையும் உருக்கி பெரிய சைஸ் கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த செவரை அடைச்சிடறான். இதை பாக்குற நம்ம ஹீரோ ஆனந்த கண்ணீர் விடுறான். நான் அந்த ஆபீஸ் கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்றான். வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா ஹீரோயினை பார்த்து, ஆனா ஹீரோயின் நாளைக்கு தான் கடையை க்ளோஸ் பண்றதுக்கு கடைசி நாள்னு கவலைப்படுறான். எல்லாரும் தூங்கின அப்புறம் யாருக்கும் தெரியாம ஹீரோவை பார்த்து ஆபீசர் கடை மூடுறத பத்தி என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு போக இதை பாக்குற அவங்க அம்மா ஹீரோயின் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவளுக்கு தெரியாம வராங்க. ஹீரோவோட வீட்டுக்கு வர ஹீரோயினை அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஹீரோ. அப்ப எல்லாரும் ஜாலியா டின்னர் சாப்பிடும்போது ஒருத்தர் கிளாஸ் ஜாரை உடைக்க அதை ஹீரோயின் அழகான கிளாஸ் ஜாரா திருப்பி மாத்திடுறான். இதை பாக்குற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடுறாங்க. அதுல யார் அழாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ என்னென்னமோ சொல்லி ஹீரோயினுக்கு அழுகவே வரல. அப்புறம் ஹீரோ மனசுல இருக்கிற தன்னோட காதலை அழகா சொல்ல சொல்ல ஹீரோயின் சந்தோஷத்துல அழுதுறா. அப்ப கரெக்டா அந்த ஆபீசர் கால் பண்ணி நான் அந்த கடையை க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாப்ல. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க இருந்து ஏதோ ஒரு மன கஷ்டத்தோட கடைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அப்பதான் ஹீரோயின் மனம் விட்டு பேசுறா. என்னோட ஆழ் மனசுல கடையை நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஆசையே இல்ல, அது எங்க அப்பாவோட ஆசை, அதனாலதான் எனக்கு கோவம் வருதுன்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்து இந்த கடையை உனக்கு தான் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசையே இல்லாம போயிடுச்சு. இப்ப எங்க அப்பாவோட தியாகத்துக்காக நான் என்னோட லைஃபை தியாகம் பண்ண போறேன்னு சொல்றான். அப்ப கரெக்டா அவங்க அம்மா அங்க வந்து, நீ ஒரு நீர் இனத்தை சேர்ந்தவனையா லவ் பண்ற, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா, உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, வா உனக்கு புரிய வைக்கிறேன்னு ஜோசியம் பாக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க 2 ஊதுபத்தியை வச்சு 2 பேரையும் கொளுத்த சொல்றாங்க. ஹீரோயின் நெருப்பு இனங்கிறதுனால ஈஸியா பத்த வச்சிடறான். ஆனா ஹீரோ நீர் இனங்கிறதுனால எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கிறான். சரின்னு ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு மேல இருந்து வர வெளிச்சத்தை லென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி ஒளியை உருவாக்கி அந்த ஊதுபத்தியை கொளுத்திடுறான். அதை அவங்க அம்மா மோப்பம் பிடிச்சி ஜோசியம் சொல்லலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. உடனே ஹீரோ அவங்க விரட்டி விட ஹீரோயினோட அப்பா, நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டில உங்ககிட்ட நான் கடையை மொத்தமா கொடுக்க போறேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு வழியா ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க அப்பா ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்றாப்ல. சின்ன வயசுல அவர் ஊரை விட்டு வரும்போது அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டாராம். அதுக்கு அவங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் கொடுக்கலையாம். அப்படி ஒரு பெரிய சுமையோட தான் இத்தனை நாளா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா உனக்கு என்னோட எல்லா ஆசீர்வாதமும் உண்டுன்னு சொல்லி ஹீரோயின் பேர் போட்ட கடபோட கிஃப்டா கொடுக்கறாரு. ஹீரோயின் தன்னோட விருப்பத்தையும் சொல்ல முடியாம அதே சமயம் அப்பாவோட ஆசையும் விட்டு கொடுக்க மனம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. கட் பண்ண ஹீரோயின் ரெடி பண்ண அந்த கிளாஸ் வாலை காட்டுறாங்க. அதுல லைட்டா கிராக் விடுது. அதே நேரம் ஹீரோயின் அந்த டேமேஜ் ஆன பூங்காக்கு கூட்டிட்டு போறான். அந்த ஆபீசரோட ஹெல்ப்பால ஒரு ஏர் பபிள ரெடி பண்ணி அவளை தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் அவ சின்ன வயசுல பார்க்க நினைச்ச அந்த அரிய வகை பூவை 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஏர் பபிள் நேரமானதுனால சுருங்கிக்கிட்டே வருது. ஆனா அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்ப ஹீரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா லைஃபை தொடங்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், நீ நீரினம் நான் நெருப்பினம், 2 பேரும் சேர முடியாது, அப்படி சேர்ந்தா 2 பேருக்கும் ஆபத்து தான் சொல்றான். ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, என்னோட கையை தொடுன்னு சொல்ல ஹீரோயினை தயக்கத்தோட தொடரா. பார்த்தா 2 பேருக்கும் எதுவுமே ஆகல. சந்தோஷப்படுற 2 பேரும் அங்கேயே ஹேக் பண்ணிக்கிறாங்க. சடனா ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வர உடனே வீட்டுக்கு கிளம்பிடுறான். அப்ப ஹீரோ தடுக்க ஹீரோயின், என்னால நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது, எங்க அப்பா எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அதனால நான் நாளையில இருந்து கடையை பாத்துக்க போறேன்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஊரையே கூட்டி வச்சு ரிட்டையர் ஆக போறதையும் கடையை இனி என்னோட பொண்ணு தான் பாத்துப்பான்னு ஹீரோயினோட அப்பா சொல்லி பெருமிதம் பட்டுட்டு இருக்கிற நேரத்துல அப்ப ஹீரோ அங்க வந்து, நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். நீ தானே என்னோட கடையில இருக்க பைப்பை உடைச்சதுன்னு கேட்க அப்ப பேச்சு வாக்குல அது நான் இல்ல உங்க பொண்ணு தான் கோவத்துல அந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டான்னு வளரிடுறான். இதை கேட்கிற ஹீரோயினோட அப்பா, நீ போயும் ஒரு நீரினத்தை பையனையா லவ் பண்ண, அது மட்டும் இல்லாம என்னோட கடையில இருக்க பைப்பை உடைச்சது நீதானான்னு கோவமா கேட்கிறாப்ல. நானே இனிமே இந்த கடையை பாத்துக்கிறேன், உனக்கும் இந்த கடைக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி திட்டிடுறாப்ல. மனசு உடஞ்சு போற ஹீரோயின் அங்க இருந்து தூரமா போயிடுறாங்க. அதே சமயம் கிராக் விட்ட அந்த கிளாஸ் செவரு இப்போ உடஞ்சிடுது. இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோயின் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்தலான்னு வேகமா போறா. ஆனா அதுக்குள்ள வெள்ளம் கடையை சூழ்ந்துடுது. அப்ப ஹீரோயின் கடையில இருக்கிற ப்ளூ ஃபிளேமை காப்பாத்தணும்னு கடைக்குள்ள வந்து தண்ணி வராம கதவை பிடிச்சிட்டு நிக்கிறான். அப்போ அங்க நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். எவ்வளவு தடுத்தாலும் தண்ணியை ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து ஹீரோயினை ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுது. அந்த ரூம்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தான் மாட்டிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த ப்ளூ ஃபிளேமை காப்பாத்துறதுக்காக அதுல இருக்கிற மிச்சம் மீதி இருந்த ஓட்டையையும் அடைச்சிடுறாங்க. அப்ப ஹீரோ உடம்பு ஹீட்னால எவாபரேட் ஆகுது. சரி மேல சிம்னி வழியா வெளியே போயிடலான்னு பார்க்கும்போது அந்த வழியும் க்ளோஸ் ஆகிடுது. வேற வழியே இல்லாம உள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட எல்லாத்துக்கும் சாரி சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்றான். ஹீரோயினை கட்டி பிடிக்க ஹீரோ அப்படியே எவாபரேட் ஆகி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். தண்ணி எல்லாம் வடிஞ்சு போன அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே அவ மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றான். அதே சமயம் அந்த ப்ளூ ஃபிளேமையும் கொடுக்கறான். எனக்கு கடையை பாத்துக்கிறது இஷ்டம் இல்லப்பா, அது என்னோட ஆசையும் இல்ல, அது உங்களோட ஆசைன்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா, எனக்கு கடை முக்கியம்
முக்கியம் இல்லம்மா, நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சொட்டு தண்ணி விழ அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுல விளையாண்ட கேம், அதுல வர எல்லா கதையும் இப்ப சொல்ல சொல்ல அந்த இடத்துல தண்ணி அதிகமா சொட்ட ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினோட அம்மா, நீங்க 2 பேரும் ஜோசியத்தின்படி சிறந்த ஜோடின்னு சொல்றாங்க. ஃபைனலா ஹீரோயின் உன் கூட தான் நான் என்னோட லைஃபை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல எவாபரேட் ஆன நம்ம ஹீரோ அப்படியே செவுத்துல இருந்து டிராப் பை டிராப்பா சேர்ந்து திருப்பி உயிரோட வந்துடுறான். ஹீரோயினும் ஓடி போய் கிஸ் பண்றான். கடைசியில அவங்க அப்பா இன்னொரு நெருப்பின குடும்பத்துக்கு கடையை கொடுத்துடுறாரு. ஹீரோயினும் ஹீரோவும் வேற ஊருக்கு கிளம்புறாங்க. அங்க கிளாஸ் டிசைன் பண்ற வேலைக்கு ஹீரோயின் போக போறேன்னு சொல்றான். போகும்போது எப்படி ஹீரோயினோட அப்பா அவரோட அப்பா கிட்ட ஆசீர்வாதம் கேட்டாரோ அதே மாதிரி ஹீரோயினும் சாஸ்தாங்கமா கீழே விழுந்து ஆசீர்வாதம் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி அனுப்புறாரு. இதோட இந்த படம் இங்க முடியுது. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ்க்காக அவங்க ஆசைப்பட்டதை தான் நம்ம செய்யணும்னு இல்லை. உங்களோட ட்ரீம் என்னவோ அதை நோக்கி முன்னேறுங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களோட ட்ரீம் எவ்வளவு முக்கியம்னு புரிய வைங்க. அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட தான் பழகணும், இவங்க கூட எல்லாம் பழகக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. எல்லாரையும் ஒன்னா நினைங்க, சந்தோஷமா இருங்க. பேரண்ட்ஸ் நமக்காக பண்ண சாக்ரிஃபைஸை என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு மூவியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.